அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் ஒரு 2 செய்தி கொடுத்து பார்க்கலாம். அண்ணன் சீமான் அவர்கள் சேயன் படத்தில் முப்பாட்டன் முருகன் கேரக்டரில் நடிக்க போகிறார் அப்படிங்கிற செய்தி நேற்றைக்கு சமூக வலைதளங்களில் வைரலாக வந்து பரப்பப்பட்டுச்சு. அதுக்கு மைக்கேல் அப்படிங்கிற ஒரு மதவெறி பிடிச்சவன் தாவேக்காக்காரன். ஏன்னா தாவே கட்சியில் முக்கியமான ஆட்கள் பூரா யார், இந்த கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க. அதுவும் மரிய வில்சன் அப்படிங்கிற அமைச்சர் நான் ஒரு பான் கிறிஸ்டின் சொல்லி தமிழ் மொழியை இழிவுபடுத்தி தமிழ் மொழியை இறக்கி நான் ஒரு பான் கிறிஸ்டின், அந்த கிறிஸ்டின் மதம் வந்து எனக்கு அன்பை போச்சிருக்கு, இறத்துக்காக போச்சிருக்கு, உங்கள் தமிழ் மொழியை விட கிறிஸ்டின் மதம் எனக்கு அன்பை போச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ அதே மாதிரி மைக்கேல் அப்படிங்கிற நபர் ஆனால் சீமான் அவர்கள் வந்து முப்பாட்டன் முருகன் கேரக்டர் நடிக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவன் வந்து ஒரு கமெண்ட் போடுறான். ரொம்ப அசிங்கமாக ஆபாசமாக இழிவாக ஒரு மனுஷனை, சாதாரண மனுஷனை திட்டினாலே நம்ம வந்து விட மாட்டோம். ஆனால் நம்மளுடைய தெய்வம், நம்முடைய கடவுள், நம்முடைய முப்பாட்டை எல்லாமே முருகன் தான். அறுபடை வீடு கொண்ட முருகா, இப்போ கூட திருப்பரங்குன்ற இஷ்யூவில் எவ்வளோ பெரிய இஷ்யூ போச்சு. அப்படி இருக்கக்குள்ள அந்த முருகனை அந்த மைக்கேல் அப்படிங்கிற இந்த மதவெறி என்ன பண்ணுது, ரொம்ப இழிவுபடுத்தி வந்து கமெண்ட் போட்டிருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்த செய்தி என்னென்னா, கோதண்டம் அப்படிங்கிற நபர் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு வீடியோ போட்டு நாம் தமிழ் கட்சி 8% 4% வர்றதுக்கு என்ன காரணம்னு சொல்லி சீமான் அவர்கள் யோசிக்கணும். சீமான் அவர்கள் பேச்சை வந்து முன்னாடி எல்லா மக்களும் கேட்டாங்க, இப்போ சீமான் பேச்சை வந்து யாருமே கேட்குறதில்ல, என்ன காரணம்னு சொல்லி சீமான் வந்து யோசிக்கணும். சீமானுக்கு முன்னாடி வந்து ஓட்டு போட்டாங்க, இப்போ வந்து சீமானுக்கு வந்து ஓட்டு போடலை, அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி சீமான் அவர்கள் வந்து யோசிக்கணும். சீமான் வந்து தடமாறி போயிட்டாரா, அப்போ எந்த இடத்துல நீங்கள் வந்து தடமாறி போனீங்க அப்படிங்கிறத பற்றி யோசிச்சு திருப்பி நீங்கள் வந்து மீண்டு வரணும். தொடர்ந்து எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணுறீங்க, ஆனால் உங்கள் கட்சி ஏன் தோத்துச்சு அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் ஏன் வந்து ஆராய மாட்டீங்க? அதை ஃபஸ்ட்டு ஆராய்ஞ்சு உங்களுடைய தோல்விக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கு தெரியுமா, அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறார். ஆக்சுவலாக நம்ம ஏன் இந்த தோல்விக்கு நம்மளுக்கு என்ன காரணம், இந்த பின்னடைவுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனாலும் இந்த கோதண்டம் கேட்குறாரு, அந்த கோதண்டத்துக்கு நம்ம வந்து பதில் சொல்லுவோம். அந்த காரணம் இல்லை, இந்த 2 விஷயத்தை பற்றி பேசுவோம். அதுக்கு நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆனால் சீமான் அவர்கள் சேயன் படத்தில் முப்பாட்டன் முருகன் நடிக்கிறார். அதுக்கும் 60 வயசு கொண்ட சீமான் என்ன பண்ணுறாருன்னா தினசரி 2 வேளை வந்து உடற்பயிற்சி வந்து செய்கிறாரு. அப்படி செய்யும்போது சீமானோடைய உடம்பு எப்படி இருக்குது, ஒரு 6 பேக் வச்சு ஒரு அழகான ஒரு ஆண் வந்து எப்படி இருப்பான், ஒரு ஜிம்முக்கு போய் நல்லா வந்து ஒரு முருகன் அப்படின்னா அப்படி இருக்கணும், அப்படி ஒரு கம்பீரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உடற்பயிற்சி செய்கிறாரு. அந்த முருகன் கேட்டு நடிக்கிறார். அதுக்கு இந்த மைக்கேல் அப்படிங்கிற ஒரு கேடுகட்ட கேவலங்கட்ட இழிவான ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, என்ன பதிவு போகிறோன்னா, முருகனையே போடா அப்படின்னு ஒரு ஆபாச வார்த்தை தான் நாங்கள் டீல் பண்ணுறவங்க. இதில் சீமான் அந்த கெட்டப்பில் வந்தால் என்னென்ன கெட்ட வார்த்தை எல்லாம் வரும்னோ தெரியாது. முருகனையே ஒரு ஆபாச வார்த்தை சொல்லி நாங்கள் அப்படி தான் டீல் பண்ணுறவங்க. இதில் சீமான் அந்த கெட்டப்பில் நினச்சா என்னென்ன கெட்ட வார்த்தை வரும்னே எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி அவ்வளவு இழிவாக அவ்வளவு ஆபாசமாக அந்த மைக்கேல் அப்படிங்கிற நபர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு, ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதாவது விஜய் அவர்கள் வந்து கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் தான், ஜோசப் விஜய் தான். அதுக்காக வந்து எந்த விஜய் அவர்கள் ஓட்டு போட கிறிஸ்தவர் மட்டும்தானா, ஏன் வந்து தமிழர்களில் இருக்கக்கூடிய சைவ ஓட்டு போலையா, இந்துக்கள் ஓட்டு போலையா, இல்லை வைணவர்கள் ஓட்டு போலையா, ஏன் முஸ்லீம் ஓட்டு போல, எல்லோரும் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல. அப்படி இருக்கும்போது இவனுங்க ஏதோ கிறிஸ்தவர் ஆட்சி நடக்குது, இந்த மைக்கேல் போன்றவர்களுக்கு என்னென்னா நடப்பது கிறிஸ்தவருடைய ஆட்சி, ஆனால் நடக்கிறது எப்படி தமிழ்நாட்டுடைய ஆட்சி. விஜய் அவர்கள் வந்து முருகன் வேலை பிடிச்சி நிற்கிறாரு, விஜய் வந்து குல்லா போட்டு வந்து நிற்கிறாரு. அப்போ அவர் வந்து மதசார்பற்ற அப்படிங்கிறாரு. ஆனால் அந்த கட்சியில் இருக்க பல பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த மதவெறி பிடிச்சி தான் இருக்காங்க. மதவெறி பிடிச்சி போய் பொதுவாக தானே இருக்கணும், ஒரு அரசுக்கு ஒரு மதம் இருக்கக்கூடாது, அப்படி தானே இருக்கணும். ஆனால் அப்படி தான் வந்து ஒரு இது இருக்குது. அந்த திமுறில் தான் என்ன பண்ணுறாங்க, நான் முருகனையே வந்து இவ்வளோ கேவலமாக தான் நாங்கள் டீல் போனோம் அப்படின்னு சொல்லி இந்த அதாவது தாவேக்கா கட்சியில் முருக பக்தர்களே கிடையாதா, தாவேக்கா அப்படிங்கிற கட்சி விரைவு முப்பாட்டன் முருகனை அசிங்கப்படுத்துதா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஏன்னா இந்த மைக்கேல் அப்படிங்கிற நபர் யார், தாவேக்கா கட்சிக்காரன். தொடர்ந்து அண்ணன் சீமான் அவர்கள் இழிவுபடுத்திட்டு உட்காந்துருக்கிறான். சீமான் அவர்கள் இழிவுபடுத்துகிறான் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் முப்பாட்டன் முருகனை இழிவுபடுத்துகிறான். எப்படி இதெல்லாம் வந்து சகிச்சுக்கிறாங்க அந்த தாவேக்கால இருக்கிறாங்க நான் கேட்குறேன். என் பையன் இந்த மைக்கேல் அப்படிங்கிற நபர் இவ்வளவு இழிவாக இவ்வளோ ஆபாசமாக பேசுகிறான். இதில் சமூக வலைதளங்களில் ஒரு கருத்து வந்து காட்டுத்தீயாக பரவுது. என்ன அப்படின்னா, கிறிஸ்தவர்களாக சேர்ந்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்க, அப்போ அந்த கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த ஒரு கும்பலை என்ன பண்ணுது, நான் பான் கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த பக்கம் இருக்க அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி வளர்த்து விடுறதுக்காக நீங்கள் கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்லி முருகனை வந்து இழிவுபடுத்தும் போது இந்த பக்கம் வந்து ஆர்எஸ்எஸ் இந்து கும்பல் பாஜக என்ன பண்ணும், உள்ளே வந்து நீங்கள் கிறிஸ்தவர் பார்த்துக்கலாம் நம்ம இந்துக்கள் அப்படிங்கிற அந்த அரசியலுக்காக வந்து பண்ணுறீங்களா, அதான் உங்களுடைய திட்டமா அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்குறாங்க. ஏன்னா சீமான் அவர்களை இழிவுபடுத்தினாங்கிற பேரில் முப்பாட்டன் முருகனை இழிவுபடுத்தி வச்சுருக்காப்புல இந்த மைக்கேல் அப்படிங்கிற ஒரு கேடுகட்ட நபர், தரங்கட்ட நபர். அப்போ இவர் மேலே வந்து என்ன சரியான ஆக்ஷன் எடுக்கணும்.
அப்படின்னு நம்ம இந்த காணொலியில் வந்து கேட்டுக்கிறோம். அடுத்து இந்த கோதண்டம் அப்படிங்கிற நபர் வந்து காமெடியன் தான். ஆனால் சீரியஸாக பேசின அப்படிங்கிற பேரில் காமெடி தான் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஏன்னா விஜய் வந்து எப்படி ஜெயித்தார் அப்படிங்கிறதே கோதண்டா அவர்களுக்கு இன்னும் புரியலை. கோதண்டா அவர்களுக்கு விஜய் எப்படி ஜெயிச்சார்னு புரிஞ்சிருந்தா சீமான் அவர்களுக்கு ஏன் வந்து பின்னடைவு வந்துச்சு அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். விஜய் அவர்கள் முழுக்க முழுக்க மக்களுடைய ஆசையை வந்து தூண்டி விட்டு மக்களை ஏமாத்தினார். அந்த சதுரங்க வேட்டை படத்தில் நீ ஒருத்தனை ஏமாத்திரம் என்ன பண்ணணும், அவருடைய ஆசையை தூண்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே, அதே மாதிரி தான் விஜய் அவர்கள் மக்களுடைய ஆசையை தூண்டி விட்டார். சீமான் அவர்கள் மக்கள்கிட்ட உண்மையை சொன்னார். அதான் சீமான் அவர்கள் பின்னடைஞ்சார், விஜய் அவர்கள் ஜெயித்தார். ஆனால் சீமான் அவர்கள் அந்த மே 18 நிகழ்ச்சியிலே வந்து சொன்னார், நான் வந்து மக்கள்கிட்ட உண்மையை சொன்னேன், தோற்று போயிட்டேன். ஆனால் 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு தெரிஞ்சும் விஜய் அவர்கள் அதை நிறைவேற்ற முடியாது தெரிஞ்சும் பொய்யான வாக்குறுதியை கொடுத்தாரு, அவர் ஜெயித்தார். நான் மக்களை வந்து ஏமாற்றலை, பொய் சொல்லி ஏமாற்றலை அப்படிங்கிற மனநிலையோடு நான் வந்து ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஆனால் விஜய் அவர்கள் என்ன தான் வந்து மக்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு கவர்ச்சியை காட்டி நான் வந்து உங்களுக்கு 2500 பணம் தர்றேன், 6 சிலிண்டர் தர்றேன், தமிழ்நாடு முழுக்க பெண்கள் வந்து ஃப்ரீயாக போகலாம், நான் ஆட்சிக்கு வந்த உடனே ஒரே கையெழுத்து மக்கள் தமிழ்நாடு முழுக்க பஸ்ஸில் பெண்கள் ஃப்ரீயாக போகலாம் அப்படின்னு சொல்லி 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ, விவசாய கடன் ரத்து, 4000 ரூபா வந்து வேலைக்கு போகாத பட்டாதாரிகளுக்கு தர்றேன் அப்படி இப்படின்னு 1008 அந்த கவர்ச்சி, இலவசங்கிற கவர்ச்சி. ஆனால் அவர் என்ன பண்ணார், சினிமாவில் போய் இலவச டிவியை போட்டு உடைச்சார், இலவச மிக்சியை போட்டு உடைச்சார், இலவச கிரைண்டரை போட்டு உடைச்சார். அது அரசியலுக்கு வராதுக்கு முன்னாடி படத்தில், அரசியலுக்கு வந்தவருக்கு தான் மக்களை ஏமாற்ற என்ன பண்ணோம், மக்களுடைய ஆசையை தூண்டுன்னு சொல்லி அந்த ஆசையை தூண்டி தான் விஜய் அவர் ஜெயிச்சிருக்காரு. அதை வந்து கோதண்டம் அவர்கள் பழுத்து பார்க்கணும். சீமான் அவர்கள் தோற்றது காரணம் வேறு ஒன்றுமே இல்லை, உண்மையை பேசினார், நேர்மையை பேசினார், அதனால் ஓட்டு குறைஞ்சி, அவ்வளோதான். நான் சமீபத்தில் கூட இந்த அனைத்து வீடியோவில் கூட பதிவு பண்ணியிருந்தேன். ஒரு சின்ன பையன், ஒரு 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பையன், அந்த பையன் ஏன்டா விஜய்க்கு ஓட்டு போட்டா அப்படின்னு சொல்லி கேட்டால் அவன் என்ன தெரியுமா சொன்னான், விஜய் அவர்கள் நல்லது பண்ணுறாரு, 6 சிலிண்டர் கொடுக்குறேங்கிறாரு பாருங்க, அது நல்லது கொடுக்குறேன்னு சொல்கிறதே கொடுக்குறேன்னு சொல்கிறதே விஜய் வந்து நல்லது பண்ணுறாராம், அதனால ஓட்டு போட்டோம் அப்படிங்கிறாப்புல. அப்போ உங்களுக்கு புரியுதா எதனால ஓட்டு விழுந்துருக்குது, அந்த 6 சிலிண்டருக்கு ஓட்டு விழுந்துருக்குது. சீமான் அவர் நல்லதே பண்ணலை அப்படிங்கிறா, என்ன காரணம், 6 சிலிண்டர் சீமான் கொடுத்தாரா, 2500 பணம் கொடுக்குறேன்னாரா, கொடுக்குறேன்னு சொன்னாலே ஓட்டு போட்டுருவாங்க மக்கள். இந்த மக்களுடைய மைண்ட் செட் அவ்வளோதான். இந்த மக்களுக்கு உண்மையாக நேர்மையாக வந்துச்சு, மக்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் போய் குரல் கொடுத்தா இங்கே வந்து மக்களுக்கு புரியாது. ஏன்னா சின்ன பசங்க, வயசு பசங்க, இந்த 11 வயசு 11ஆம் வகுப்பு படிக்கிற பையன் மாதிரி தான் தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த மக்களும் தமிழர்கள் இருக்காங்க. அதனால தான் தமிழர்கள் இவ்வளோ பின்னடைவு நம்ம வந்து சந்திக்கிறோம். அதை கோதண்டம் அவர்கள் புரிஞ்சுக்கணும். சீமான் அவருடைய இத்தகைய பின்னடைவு காரணம், சீமான் அவர்கள் ரூம் போட்டு யோசிக்கணும், சீமான் தடமாறிட்டாரா வழி மாறிட்டாரா அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறது சொல்கிறீங்கல்ல, அதெல்லாம் வேஸ்ட்டு. அதெல்லாம் ஆல்ரெடி நாங்கள் செஞ்சுட்டோம். ஆல்ரெடி நாங்கள் வந்து ஏன் ரிசல்ட் இவ்வளோ தூரம் கம்மியாச்சு அப்படிங்கிறது நாங்கள் களத்தில் வந்து போய் பார்க்கக்குள்ள வெளிப்பட எல்லாரும் சொல்கிறது 2500 ரூபா பணம், 6 சிலிண்ட்ரு, இதான் தமிழ்நாடு முழுக்க இலவச பஸ்ஸு, தாலிக்கு தங்கம், இதனால தான் 2500 ரூபாங்கிறது பெரிய பணம். மக்களுடைய ஆசையை தூண்டி விட்டாங்க. போன தடவை சீமானவர்களுக்கு ஓட்டு போட்டாங்க, இந்த தடவை ஏன் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா, அதுக்கு ஒரே காரணம் இதுதான், இலவசம் 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 தான். இதை கோதண்டம் அவர்கிட்ட சொல்லிட்டு இந்த காணொலியை நான் வந்து முடிச்சுக்கிறேன். இது ஒருத்தவங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.